சிலோன்ல பெருசா இருக்குது இந்த நல்லூர் கோவில். கந்தவேட் பெருமான் இன்று வேட்பெருமானாக சிங்களம் பேசுகிறோம். குதிரை போன்ற மயில் மீது வடிவேலன் சன்னதியில் நல்லா இருக்கு, உண்மையா நல்லா இருக்கு. மயில் மீது குதிரை போன்று சரியாக நாங்கள் நிற்கிற இடம் நல்லூருடைய மேற்கு புறத்தில் நிற்கிறோம். மேற்கு புறத்தில் இருக்கிற அந்த அலங்கார பந்தல் அந்த இடத்துல தான் நிற்கிறோம். இந்த அலங்கார பந்தலானது ஒரு நல்லூருடைய முகப்புண்ட தோற்றத்தோடு ஒத்ததாகவே காணப்படும் ஒரு அழகான ஒரு அமைப்பு. அப்படியே இந்த வீதி ஒன்றாக பயணித்து கொண்டு தான் நாங்கள் இன்றைய தினம் நல்லூர் ஆலயத்துக்கு செல்ல போகிறோம். முழுவதுமாக ஒரு வேலி அமைப்புகள் போன்று அடைக்கப்பட்டிருக்கிற காட்சிகளையும் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதோட அந்த பந்தல் அமைப்புகளை பாருங்கள். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு. நாங்கள் நிற்கிற இடம் சரியாக ஜாழ் மாவட்டத்தில் நல்லூர் பகுதியில் நிற்கிறோம். இன்றைய நாள் 2026ஆம் ஆண்டு மகோத்சவத்தினுடைய முதலாவது மாலை திருவிழா. காலையில் கொடியேற்றத்தோடு இந்த மகோத்சவமானது ஆரம்பமானது. அந்த கொடியேற்ற காணொலி கூட பதிவு செய்திருப்பேன். அந்த வகையில் இப்போ இந்த முதல் நாள் மாலை திருவிழா என்ன மாதிரி எல்லாம் இருக்க போகுது. குறிப்பாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரத்தோட முருகன் வருவார். அப்படியாக இன்றைய தினம் இடம்பெறுகின்ற அந்த நல்ல அழகான காட்சிகளை, முருகனுடைய அற்புத காட்சிகளை இந்த காணொலியோட பார்க்கலாம். முருகனுடைய இந்த கிழக்கு வாசல் இருக்க இந்த ராஜகோபுரமானது ஒரு ஜாழ் மாவட்டத்துக்கு ஒரு அடையாளம் என்று தான் சொல்லணும். காரணம் என்னென்னா, கூடுதலாக இந்த ராஜகோபுரத்தினுடைய முகப்பு கூடுதலான புத்தகங்கள் மற்றது பத்திரிகைகள் கூடுதலான புத்தக அட்டைகளில் பயன்படுத்தப்படுகின்றன. அந்த வகையில் புதிய வர்ணத்தோட மிளிர்கின்ற அந்த ராஜகோபுரம் இந்த மரத்தினூடாக பார்க்கும்போது ஒரு சிறந்த அழகு. ஓம் முருகா பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க அவ்வளவு அழகாக இருக்குது அந்த ராஜகோபுரம். அதற்கு புதிதாக அமைக்கப்பட்ட ஆறுமுகசாமியினுடைய அந்த உருவம் கூட அவ்வளவு சிறப்பாக இருக்குது. இந்த இடங்களில் பார்க்கும்போது பாருங்கள், பக்தர்கள் எல்லாருமே இப்போ தான் தற்பொழுது வந்து கொண்டிருக்கிறார்கள். சரியாக வசந்த மண்டப பூஜைகள் எல்லாமே ஆரம்பமாகி இடம்பெற்று கொண்டிருக்கிற காட்சிகளை எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி பாருங்கள். அந்த சத்தம் வெளியில் கேட்குது, அந்த பூசைகளுடைய சத்தம். அப்படியாக புலம்பெயர் நாட்டவர்கள் கூட இந்த இடத்துல வந்து புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற காட்சி கூட அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதோட பாதுகாப்புக்காக இந்த இடங்களில் போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கான ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிற விடயங்களையும் அவதானிக்கலாம். முக்கியமாக திருடர்கள், கள்ளர்கள் இந்த இடங்களில் கவனமாக இருக்கணும். கண்காணிப்பு கேமராக்கள் எல்லாமே பொருத்தப்பட்டிருக்கு. ஏனென்றா சன நெருக்கடி அதிகமாகும் போது அந்த பிரச்சனைகள் வரும். அதனால் பார்த்து கவனமாக இருக்கிறோம். அப்படியாக தொடர்ந்து நாங்கள் உள்ளே போவோம். இந்த இடங்களில் பாருங்கள், நிறைந்த சிங்கள மக்கள், பிறமொழி பேசுகிற மக்கள் இந்த இடங்களில் நல்லூரானுக்கு வந்து நல்லூரானை வணங்கிட்டு இந்த வழியில் போகிற காட்சிகளை பார்த்து கொண்டிருக்காங்க. கூடுதலாக இந்த தருணங்களில் நிறைய சிங்கள மக்களும் கோயிலுக்கு வரது அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஆமாம், வணக்கம். வணக்கம். எங்கிருந்து வாரீங்க? கேண்டியூர். நாங்கள் சிங்கள மொழி பேசுகிறவங்களா? நீங்கள் சிங்களம் பேசுகிறோம். முதல் தடவை வாரீங்களா கோயிலுக்கு? வருஷம் வாரது நாங்கள் ஒரு ட்ரிப் வினோதம் மாதிரி. ஆமாம். இந்த திருவிழா நடக்கிறது உங்களுக்கு தெரியுமா? இந்த வருடம் தெரியாது, இன்னைக்கு தான் தெரியும் திருவிழா நடக்குது. இன்றைக்கு தான் கொடியேற்றம் கொடியேற்றம் கதிர்காம மாதிரி கொடியேற்றம். கதிர்காமம் மாதிரி. இங்க கதிர்காமத்தில் வித்தியாசமான கொடியேற்றம் நிகழ்வும் இந்த வித்தியாசமான நிகழ்வு இது அதுக்கு மேலே விசேஷம். எப்படி இருக்கு கோயில்? எனக்கு என்னன்னா இது விசேஷம் இல்லை ஊரில் நல்ல ஊர். உள்ளுக்குள்ள எல்லாம் போய் வழிபட்டு நீங்கள் உள்ளுக்கு போயிட்டு பார்த்தது நல்ல நம்ம சிலோன்ல பெருசா இருக்குது இந்த நல்லூர் கோவில் இருக்கும். நான் நினைக்க மாதிரி கொஞ்சம் பெரிய ஒரு அடையாளம் உண்டு. உங்களோட கூடுதலான சிங்கள மக்கள் இங்கே வாரவங்களே வாரத்துக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு பயணம் வந்து பார்த்துட்டு போகிறது. நாங்கள் சாமி கும்பிட்டு போகிறது. கதிர்காமம் கொடியேற்றம் தீர்த்தம்னா இப்போ கடந்த இந்த பையனை நான் போக இல்லை. இப்போ நாகதீபம் போகிறது நாளைக்கு. நாகதீபம் மைனா தீபம் என்ன சொல்றாங்க எல்லாருமே கோவிலை வழிபட்டு? கோவில்னா நல்லன்னு சொல்லுறது. வேற தமிழ் கதை
கண்டி எப்படி இருக்கு இந்த நாள் நல்லூர்? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, உண்மையா நல்லா இருக்கு. முதல் தடவை வாரீங்களா? இல்ல, வருஷம் வருஷம் வரும். எந்த வருஷம் வருது? எந்த வருஷமே வரும், வருஷம் வருஷம் வரும். நம்ம 40-50 ஆளுங்க கொண்டு வந்து கும்பிட்டு போறோம், கும்பிட்டு போறோம். இன்றைய நாள் கொடியேற்றம், அது தெரியுமா? அதான் இங்க வந்த உடனே தான் தெரியும். எப்படி இருக்கு இந்த இடத்தை பார்க்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. 25 நாள் 25 திருவிழா இருக்கு. 25 நாள் 25 நாள் 5 நாள் தேர் திருவிழா இடம்பெறும். பேருந்து தீர்த்தம், பூங்காவனம் எல்லாம். உங்களோட ராஜு வியூ, அதே மாதிரி உங்களோட கதிரவானம் தீர்த்தம் கூட இப்போ இது சிலோன்ல எல்லாம் சேனல்ல போடுறதா? வரும். ரைட். சரி சரி, நம்ம ஊர்ல பெரிய முதலாளி ஒன்றும் இந்த முதலாளி இவ தான் கொண்டு வர்றோம். அவங்க கோட்டிமல்லி இவரு சரி, ஓகே. நன்றி. நன்றி. வசந்த மண்டப பூஜைகள் எல்லாம் நிறைவு பெற்று வள்ளி தெய்வானை சமுதிரராக முருகப்பெருமான் வேல் பெருமானாக உள்வீதி வலம் வருகின்ற அந்த காட்சிகளை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். முருகப்பெருமான் வேல் பெருமானாக உள்வீதி வலம் வந்த பிறகு வெளி வீதி வலம் வருகிற அந்த காட்சிகளை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த இடத்துல பிரதான குருக்கள் எல்லாருமே வெளியில் வந்து கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கணும். அனைவருமே கிட்டத்தட்ட பச்சை நிற வேட்டிகள் அணிந்திருக்கிற அந்த காட்சிகளை எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த வகையில் இன்றைய தினம் முருகப்பெருமானுடைய அலங்காரங்கள் அனைத்துமே பச்சை நிறத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு அலங்காரமாக காணப்படும். அதோட நல்லூரோட சிறப்பு அந்த அலங்காரம், அதாவது முருகனுடைய அந்த அலங்கரிப்பு வடிவங்கள் எல்லாம் மிக தனிச்சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் அவ்வளவு அழகாகவும் இருக்கும். அந்த வகையில் முருகப்பெருமான் உள்வீதி அனைத்தும் சுற்றிய பிறகு வேல் பெருமானாக வண்ண மயிலேறி, அதாவது வெள்ளி மயிலேறி வள்ளி தெய்வானை சமுதிரராக அன்னப்பச்சியில் வர அந்த காட்சிகளையும் நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம்.
இந்த இடங்களில் சுவாமி வெளிவீதி வேலம் வந்து சரியாக இப்போ தெற்குப்புற வாயிலை நோக்கி சென்றடைகின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கோம். தெற்குப்புற வாயிலன்னு அனைவருக்கும் ஞாபகம் வருது எங்களுடைய பிரசன்னா குருக்களுடைய அந்த கந்தர் அனுபூதி தான். நிறைய நாட்கள் ஒரு வருடத்துக்கு பிறகு இன்றைய நாள் கந்தர் அனுபூதி அந்த பாடம் அந்த ஒரு அழகான ஒரு அந்த கம்பீரமான குரலில் பாடுற அந்த ஒரு அழகை இன்றைக்கு எல்லாருமே ரசித்து கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த வகையில் வேல்பெருமான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெள்ளி மயிலேறி வள்ளி தெய்வானை சமுதிராக அன்ன பச்சியில் வலம் இருக்கின்ற அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த இடங்களில் மிக அழகாக பிரசன்னா குருக்களுடைய அந்த கந்தர் அனுபூதி இருக்கும். இந்த இடங்களில் எல்லாருமே மெய் மறந்து கிட்டத்தட்ட 4 நிமிடங்களுக்கு மெய் மறந்து அந்த கந்தர் அனுபூதியை கேட்டு மிக அழகாக எல்லாருமே அமைதியாக கேட்கும் அந்த காட்சிகளை நாங்கள் தொடர்ந்து இந்த காணொலியில் பார்க்கலாம். முகனை செருவில் சாடும் கனியானை சகோதரனே ஆடும் பரிவேல் வேலாடும் வேலாடும் ஆடும் வேல் வேலாடும் வேல் குதிரை போன்ற மயில் மீது ஆடியாடி வரும் வேல் பரிந்து வரும் வேல் ஏழையமக்காய் பரிந்து பரிந்து மயில் மீது குதிரை போன்று ஆடி ஆடி வரும் வேல் பரிவேல் அணி சேவலன சேவற் கொடிகள் எங்கும் திகழ சேவல் கொடி எங்கும் பறக்க அணி சேவலன சேவல் கொடி எங்கும் பறக்க குதிரை மீது கம்பீரமாக வருவது போன்று மயில் மீது ஆடி ஆடி வரும் வேல் பரிந்து இரக்கமாக இறங்கி வரும் வேல் கஜமுகாசுரனை போரில் வென்ற வேல் கஜமுகாசுரனை போர்க்களத்தில் சாடிய வேல் போர்க்களத்தில் கஜமுகாசுரன் போன்ற அசுரர்களை வென்ற வேல் வென்ற வேல் அணிவகுத்த சேவல் கொடி அணிவகுக்க மயில் மீது பரிந்து வரும் வேல் கணபதி சகோதரனான வேலே கந்தா கணபதி சகோதரா கந்தா அசுரர்களை கஜமுகாதுரனை வென்ற வேல்
மயில் மீது குதிரை போன்று ஆடி வருகின்ற கம்பீரமாக ஆடி வருகின்ற மயில் மீது வரும் வேல் எனக்கு பாடும் பணியே பணியாய் அருள்வாய் கந்தா உன்னை பாடுகின்ற பணியே பணியாய் அருள்வாய் நல்லை கந்தாடும் பரிவேலணி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமானுடனை சாடும் தனியாய் சகோதரனே அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியானவர்க்கு கருத்தில் நினைந்துருகி கைகூப்பும் தொண்டர் வருத்தமெல்லாம் தீர்க்கும் வடிவேலன் சன்னதியில் தேரடியில் கண்டு தரிசித்தேன் யாரடா நீ என்றானவன் அங்கையிற்போது கொண்டு எப்போதும் போற்றும் அடியவர்கள் தங்கு உரை தீர்க்கும் தயாநிதியே சக்திவேல் முருகா பங்கையனை குட்டி முன் சிறை வைத்திட்ட பாலகனே திங்கட்கிழமை வருவாய் நல்லோரில் வாழ்வேலவனே. எல்லாம் வல்ல நல்லை வெம்பதி பெருமானுடைய மகோற்சவத்தினுடைய முதல் நாளாகிய இன்று அதிகாலையிலே பெருமானுடைய அந்த கொடியேற்ற வைபவம் இனிதே நிறைவேற்று இப்பொழுது பெருமான் அங்கே வேல் பெருமான் வள்ளி தெய்வானை சமேதராக அங்கே அடியவர்களுடைய தோள்களிலே இந்த வடக்கு வீதியிலே இப்பொழுது அங்கே வந்து கொண்டிருக்கின்ற அந்த கண்கொள்ளா காட்சி இடம்பெறுகின்றது. அங்கே திருஞான சம்பந்தர் கூறுகின்றார், நின்னடியே வழிபடுவான் நிமலா நினை கருத என்னடியான் உயிரை வேல் என்று கூற்றுதைத்த பொன்னடியே பரவினாலும் பூவொடு நீர் சுமக்கும் நின்னடியார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே என்று அங்கே திருஞான சம்பந்தர் கூறுகின்றார். அதாவது பூவையும் நீரையும் கொண்டு உன்னை திறந்தோறும் வழிபடுகின்ற அடியவர்களுடைய இடர்களை பெருமானே நீ களைய வேண்டும். அவர்களுக்கு வருகின்ற துன்பங்களை நீ பெருமானாகிய பெருமான் எல்லோருக்கும் மேலாகிய அந்த ஜீவ ஆத்மாக்களுக்கு உயிருக்கு உயிராக இருக்கின்ற அந்த பெருமான் அந்த அடியவர்களுடைய இடர்களை களைய வேண்டும் என்று அங்கே திருஞான சம்பந்தர் கூறுகின்றார். அந்த வகையிலே தான் இன்று இந்த நல்லையம்பதியிலே அந்த கந்தவேட் பெருமானுக்கு ஆறுமுகப் பெருமானுக்கு இன்று அந்த மகோற்சவம் ஆரம்பமாகி பன்னிரு கரத்தாய் போற்றி பசும்பொன் மயிலா போற்றி முன்னிய கருணையாறு முகப்பெரும் பொருளே போற்றி என்று போற்றுகின்ற அந்த கந்தவேட் பெருமான் இன்று வேட்பெருமானாக வள்ளி தெய்வானை சமேத
சமேதராக அங்கே 6 கற்பூர தீப ஒளிகள் சூழ்ந்து வர பெருமான் அங்கே ஆரோகித்து வருகின்ற அந்த கண்கொள்ளா காட்சி இடம்பெறுகிறது. இந்த நல்லையம்பதியிலே இந்த மகோத்சவம் தொடங்கிவிட்டால் அங்கே உலகிலே வாழ்கின்ற சைவ அன்பர்கள் எல்லோரும் தங்களுடைய மனதிலே அந்த நல்லையம்பதியிலே வீற்றிருக்கின்ற கந்தப்பெருமானை மனதிலே நிறுத்தி விரதம் இருந்து அங்கே ஒரு நினைவாக பெருமானுடைய அந்த பெரும் புகழை பாடி பணிந்து கொண்டே இருப்பார்கள். அந்த வகையிலே எல்லாம் வல்ல நல்லையம்பெருமானுடைய மகோத்சவத்தினுடைய முதலாவது நாள் இன்று சிறப்பாக நடைபெறுகின்றது. இங்கு அடியவர்கள் பஜனை பக்தி பூர்வமாக இந்த விழா கோலமாக காணப்படுகின்ற என்ற செய்தியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய நாள் எங்களுடைய வேல் பெருமானுடைய அலங்கரிப்பு சம்பந்தமாக நாங்கள் சொல்லி ஆகணும். ஒரு பிரமிக்கப்படக்கூடிய வகையில் வெள்ளை மற்றும் பச்சை நிற மாலைகளாலும் பாரம்பரிய நகைகளாலும் அலங்கரிக்கப்பட்டு வெள்ளி மயிலேறி வர அந்த காட்சி. அதே மாதிரி வள்ளி தெய்வானை சமுதிராக அன்னை பச்சையில் அதே நிற பச்சை மற்றும் வெள்ளை பூக்களினால் அலங்கரிக்கப்பட்ட மாலைகளினாலும் வர அந்த அழகிய காட்சி. பச்சை நிற ஆடைகளினால் அலங்கரிக்கப்பட்டு வர அந்த ஒரு அழகிய காட்சியை பார்த்து கொண்டிருக்கோம். மிக சிறப்பான ஒரு அலங்கரிப்பு வேலை, நல்லூரானுக்கு உரித்தான ஒரு தனிச்சிறப்பான அந்த அலங்கரிப்பு வேலைகள் அவ்வளவு திறம்பட இருக்கும். அதோட அந்த வெள்ளி மயிலுடைய அந்த வேலைகளை பாருங்கள், எப்படி அதை செய்திருக்கிறாங்க. அவ்வளவு அழகாக இந்த இடங்களில் அதை செதுக்கி இருக்கிற அந்த அழகான காட்சிகளை எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இன்றைய நாள் முதல் நாள் அதிகளவான பக்தர்கள் இந்த இடத்துல வந்து முருகப்பெருமானுடைய அருளை பெற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறார்கள். அதோட ஒவ்வொரு முறையும் இந்த இடங்களில் பக்தர்கள் எல்லாருமே கும்பங்கள் வைத்து தீபாராதனை காட்டுறது வளமே. அந்த வகையில் அந்த செயற்பாடுகள் இந்த இடத்துல நிறைவு பெற்று கொண்டிருக்கு. தொடர்ந்து சரியாக மேற்குப்புற வாசலை கடந்து எங்களுடைய வள்ளி தெய்வானை சமேதராக வேல்பெருமான் சென்று கொண்டிருக்கோம். அந்த அழகிய காட்சியை பார்த்து கொண்டிருக்கோம். இன்றைய நாள் 2026ஆம் ஆண்டு மகோத்சவத்தினுடைய முதல் நாள் மாலை திருவிழா பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வள்ளி தெய்வானை சமேதராக வேல்பெருமான் வெளி வீதி வலம் வந்து சரியாக இப்போ கிழக்குப்புற ராஜகோபுர வாசலை வந்தடைந்த அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கோம். இதோட வெளி உலா முடிஞ்சு எங்களுடைய முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை சமேதராக உட்செல்லுகின்ற அந்த காட்சிகளை தொடர்ந்து பார்க்கலாம். 2026ஆம் ஆண்டு மகோத்சவத்தினுடைய முதல் நாள் மிக சிறப்பாக முடிவடைந்தது. அதோடு ஒவ்வொரு முறையும் இனி வார காலை திருவிழா மற்றும் மாலை திருவிழா என்னுடைய ராஜவீதிக்கும் சிறப்பாக நீங்கள் பார்வையிடலாம். இந்த காணொலியில் ஏதாவது தவறுகள் இருந்தால் மன்னித்துக் கொள்ளவும். அப்படியாக இந்த இடங்களில் முருகப்பெருமானுடைய அலங்கரிப்பு வேலைகள் மற்றும் முருகப்பெருமான் வெளி வீதி வரும்போது பக்தர்களுடைய செயற்பாடுகள், அந்த வெளி வீதியில் என்னென்ன விடயங்கள் இடம்பெற்ற விடயங்கள் இந்த காணொலியூடாக நான் உங்களோட பகிர்ந்திருப்பேன். அந்த வகையில் தொடர்ந்து இந்த காணொலியை பாருங்கள். காணொலி சம்பந்தமான கருத்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள். காணொலியை அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.